அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ஒரு செல்லிங்கில் க்ளோசிங் நடந்திருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் பை மாதிரியும், செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டல் மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இது அடுத்தது எவ்வளோ தூரம் இறங்கும், ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நேற்று கேண்டிலோட ஹை. ஸோ எல்லா ஸ்டெப்லையுமே பார்த்தீங்கன்னா நேற்று கேண்டிலோட ஹையை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம பையிங் பாசிபிள். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங்கில் தான் இருக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு எப்படி மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துருந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலில் இருக்கு. ஸோ நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி ஸோ புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்எஸ்சியில் மொத்தம் 2955 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1006ங்கிறது பாசிட்டிவ், டிக்ளைன்ஸில் 1868, அன்சேஞ்சு 81. ஸோ 52 வீக் ஹையில் 49 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் 24 ஸ்டாக்ஸ் இருக்கும். இன்னுமும் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹையில் தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்டாக்ஸ் அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ செக்டார் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று ஐடி செக்டார் கொஞ்சம் அது மட்டும் பாசிட்டிவ்ல இருந்தது. பட் இன்னைக்கு ஐடி செக்டாருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -0.83% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ செக்டார் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டா கூட ஸோ நமக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் க்ளோஸ் ஆயிருக்கே தவிர ஒரு பையிங் ப்ரெஷரில் எந்த செக்டாருமே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வைக்கல. ஸோ நெக்ஸ்ட் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டாக்ஸுமே ஓரளவு டவுன் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ செக்டார் மட்டும்தான் கொஞ்சம், மாருதி அண்ட் எம்என்டம் அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 1.23% பக்கம் மேலே வந்திருக்கு. ஸோ மற்றபடி எல்லா செக்டாருமே பார்த்தீங்கன்னா எல்லா ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் கொஞ்சம் டவுனில் தான் இருக்கு. ஒரு செல் சைட் க்ளோசிங் தான். ஓகே, ஸோ இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சா மட்டும் செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதாவது நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ளோஸ் 24,812. ஸோ இந்த 24,812க்கு கீழேயோ இல்லைன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலோ ஸோ கண்டினியூஸாக கொஞ்சம் செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ மற்றபடி இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சா மட்டும் ஸோ இன்னைக்கு ஹை, அதாவது இந்த ஹை வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டு இதுலையுமே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணணும், இல்லைனா மறுபடியும் இந்த 55,981 ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ 55,981 வந்ததுக்கப்புறம் 5 or 15 minutes கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இடத்த பிரேக் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு தான் நம்ம பேப்பர் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நேத்தோட ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோசிங் வச்சா மட்டும்தான் ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஹைக்கான, அதாவது 56,695 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலோ இல்லைன்னா இந்த 55,981.50 வந்தாலோ ஸோ அகைன் ஃபால் எடுக்கக்கூடிய சான்சஸ் பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் எக்ஸ் ரெண்டு இதுலையுமே பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ பேங்க் எக்ஸோட நான் லெவல் சொல்லிடுறேன். பேங்க் எக்ஸோட லெவல் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் தான் 63,112. ஸோ நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 63,091. ஸோ நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி ஆஸ் யூஷுவல் நிஃப்டி 50 மாதிரி தான். ஸோ நிஃப்டி 50ல என்ன சொல்லியிருந்தா, க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மட்டும் பையிங் போகலாம், இல்லைன்னா க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் செல்லிங். ஸோ நிஃப்டி 50, மிட் கேப் 50 நல்லாவே ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. மேபி ஒரு கேப் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் மிட் கேப் 50ல இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் அகைன் கிட்டத்தட்ட ஒரு 0.19% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆனால் மேபி மார்க்கெட்டில் கொஞ்சம் பணத்தை வெளியே எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்போவுமே இந்தியன் ருப்பி அதிகமாக இருந்தது யூஎஸ் டாலர், ஏன்னா யூஎஸ் டாலர் என்னன்னா இப்போ யூஎஸ் டாலர்ல கடன் வாங்கி தான் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியன் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த இந்தியன் ருப்பி அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த பணத்தை வெளியே எடுக்க தான் பார்ப்பாங்க தவிர உள்ளார கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் இந்தியன் ருப்பி அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் விழ ஆரம்பிக்கும். எப்போல்லாம் கம்மியாக இருக்கோ அப்போ பணத்தை கொண்டு உள்ளார போட்டு கம்மியான விலையில வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு டிரான்சாக்ஷன் பண்ணுறப்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க ஒரு 500 கோடி 2000 கோடி எத்தனை கோடின்னு தெரியல, கண்டிப்பாக ஒரு நிறையா கோடி இருக்கும், ஒரு 5000 கோடி 10,000 கோடி அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 0.5%னா கூட அது கோடிக்கணக்கான ரூபாய் அவங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அதுதான் ஒரு சின்ன இதுதான். அந்த யூஎஸ் அந்த இந்தியன் ருப்பி அதிகமாக இருக்கிறப்ப பணத்தை வெளியே எடுக்க பார்ப்பாங்க.
இந்தியன் ருபி கம்மியாக இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண பார்ப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனை டச் பண்ணிட்டு மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 64-65. ஸோ இந்த 64-65 வந்தால் ஸோ நம்ம வந்து அகைன் வந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 2-15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா செல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல பை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசரப்படாதீங்க. 64-65 வந்ததுக்கு அப்புறம் கூட ஸோ நம்ம செல்லிங் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பையிங் ஜோனுங்கிறது 6330. ஓகேங்களா, ஸோ 6330 வந்தால் பை எடுக்கலாம். அதே மாதிரி 6465 வந்தால் செல் எடுக்கலாம். ஸோ மார்னிங்கில் சொன்ன அதே லெவல்ஸ் தான். ஸோ எக்ஸாக்டாக செல்லிங் ஜோன் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு 6465 இருந்து. ஸோ நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு மார்னிங் சொன்ன லெவல்ஸ். ஸோ அகைன் இந்த இடம் வந்தால் செல்லிங் எடுக்கலாம், இல்லைன்னா 630-330 வந்தால் பையிங் வந்து எடுக்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப அவுட் ஆஃப் த மணிலலாம் போயிட்டு ட்ரேட் எடுத்து கொஞ்சம் மாட்டிக்காதீங்க. ப்ரீமியம் அதிகமாக இருக்கும். ஒரு 1 or 2 days ஏன்னா பெரிய மூமெண்ட் நடந்திருக்கு ஃப்ரைடேல இருந்து. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீமியம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு 1 or 2 days போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நார்மல் ரேஞ்சுக்கு வந்து வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து ஃபியூச்சர்ஸோட எக்ஸ்பைரின்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் வந்து க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 6442க்கு போயிடுச்சு. ஜஸ்ட் ஒரே கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் மேலே வந்திருக்கு. ஸோ 6465 வந்தால் ஸோ நம்ம வந்து செல்லிங் வந்து பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸோட சப்போர்ட் வந்து 323.8. ஸோ இப்போயே ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம அகைன் வந்து பையிங் வந்து போகலாம். ஸோ இந்த இடம் 333.7 பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ நம்ம அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 340.5 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ இந்தியன் மார்க்கெட் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அகைன் வந்து ஒரு செல்லிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு மாதிரி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பை எடுத்து செகண்ட் ஹாஃப் செல்லிங் எடுக்கலாம், இல்லைன்னா ஒரு கேப் டவுன் உள்ள ஓப்பன் ஆயிட்டு ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வந்து நாம வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.